A point charge Q is placed inside a cavity within a solid isolated conducting sphere. இது ஒரு conducting sphere. அதில் ஒரு கேவிட்டி இருக்கு. அதில் ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் கியூன்னு வச்சாலே பாசிட்டிவ் சார்ஜ் தான். ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் வைக்கிறோம். நல்லா கவனிக்கணும். இங்கே பாசிட்டிவ் சார்ஜ் வச்சா இங்கே எண்டில் நெகட்டிவ் சார்ஜ் டெவலப் ஆயிடும். இந்த சர்ஃபேஸில் பாசிட்டிவ் சார்ஜ் அதே கியூ டெவலப் ஆயிடும். இந்த நாலேஜ் முத வேணும். அப்போ நடுவில் we are keeping a positive charge. அந்த வால்ஸில் அந்த அந்த கேப்பில் அந்த அதோடைய கேவிட்டியுடைய எட்ஜில் நெகட்டிவ் டெவலப் ஆயிரும். அப்போ அதை சுற்றி அதே அளவு பாசிட்டிவ் சார்ஜ் கியூ வில் பி டெவலப். ஓகே, இந்த நாலேஜ் வச்சுக்குவோம். கன்சிடர் த பாயிண்ட் ஏபிசி. ஏன்றது இன்சைட் த கேவிட்டி, பின்றது அவுட் சைட் த ஸ்பியர், சின்றது அது அவுட் சைட் as shown in figure, where the magnitude of electric lines EA, EB, EC respect. The point B and C are at same distance. B-யும் C-யும் ஒரே டிஸ்டன்ஸ்ல இருக்கு. ரொம்ப ஈஸியான கொஸ்டின். எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் A will be some field will be there. ஏன் இந்த டிஸ்டன்ஸை பற்றி அவன் சொல்லல. அந்த சார்ஜிலிருந்து டிஸ்டன்ஸ், அந்த சார்ஜுக்கு டிஸ்டன்ஸ் இருந்தால் எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஸ்ட்ராங்கரா வீக்கரான்னு சொல்லிடலாம். இது ரெண்டும் அந்த சார்ஜ்லேருந்து ஈக்குவல் டிஸ்டன்ஸில் இருக்கு. மிட் பாயிண்ட்லேருந்து ரெண்டு ஈக்குவல் டிஸ்டன்ஸ். அப்போ இட் இஸ் கிளியர் இசி ஷுட் பி ஈக்குவல் டு இபி. இது நமக்கு தெரிஞ்ச விஷயம். பட் ஏ இஸ் நாட் ஜீரோ, நாட் ஈக்குவல் ஜீரோ. அப்போ ஆப்ஷன் ஏ இஸ் நாட் ஈக்குவல் ஜீரோ. இசியும் இபியும் புரியுதா அந்த மேட்டர்? இது எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குன்னு தெரியல, பட் இட் இஸ் there is a value of electric field. ஏன்னா சார்ஜ் இருக்குது, அதுலேருந்து ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ், அது ஒரு மீடியமோ ஃப்ரீ ஸ்பேஸோ, அது ஃப்ரீ ஸ்பேஸ், அந்த பாயிண்டில் ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருந்திருக்கும். சரி, அடுத்தது இது ரெண்டு ஈக்குவல் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த ஸ்பியர். மிடில் பாயிண்ட்லேருந்து அந்த சார்ஜ் இஸ் ஆன் த ஸ்பியர், ஆன் த சர்ஃபேஸ். எனிவே அந்த ரெண்டு பாயிண்ட் ஒரே டிஸ்டன்ஸில் இருந்தால் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் கியூ டிவைடட் பை 4πε0 r. இந்த ஆறு ஈக்குவல், ரெண்டு ஈக்குவலாக தான் இருந்திருக்க முடியும். Okay, answer is 2.